வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி என்னையா இப்படி எல்லாம் நடந்து போச்சு கடைசி நேரத்துல, அந்த காளியம்மா இப்படி நடக்க வச்சுட்டாலே, அவளால இந்த கும்பாபிஷேகமே நின்னு போயிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இந்த உண்மை மட்டும் தெரியாம இருந்திருந்தா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயம் எப்படியும் அத்தைக்கு தெரிய போறது தானே. பாட்டி சொல்றாங்க, இல்லையா, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக நீ எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா எல்லாமே இப்படி போயிருச்சே. அது நினைச்சாதான் கவலையா இருக்கு. என் மேல உள்ள கோவத்துல உன் வாழ்க்கை ரேவதி வாழ்க்கையும் இப்படி அவ ஆக்கிட்டாளே, அதை நினைச்சாதாயா எனக்கு கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தையால இன்னும் எவ்வளவு நாள் என் மேல இப்படியே கோவத்துல இருக்க முடியும். கண்டிப்பா அத்தையோட கோவம் மாறும். அதற்கு முன்னாடி பாட்டி சிவகாமியோட இறப்புக்கு அந்த முத்து தான் காரணம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சுட்டா அத்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, பேராண்டி நீ சொல்றது சரிதாயா, கூடிய சீக்கிரம் அந்த முத்துதான் இப்படி பண்ணா அப்படிங்கிறத ஈஸ்வரி கிட்ட சொல்லியே ஆகணும். அப்பதான் ஈஸ்வரி மன்னிச்சு ஏத்துப்பா, இந்த கும்பாபிஷேகமும் நடக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற சாமி போட்டோ கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு, நீங்க எல்லாருமே துணையா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடலாம் அப்படின்னு ஆசையோட என் பேரை நினைச்சான். ஆனா கடைசியில என் பேரனோட ஆசைய இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க பாருங்க, மறுபடியும் என் பேரன் எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். தயவு செஞ்சு என் பேரனோட ஆசையில மண்ணலி போட்டுறாதீங்க அப்படின்ட்டு பரமேஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, சோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். அந்த முத்து கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த முத்துவை எப்படியாவது நம்ம கையில சிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் மயிலுக்கு நேரா போன் பண்ண. மயில் அவங்க அத்தை பக்கத்துல இருக்கிறதுனால, ஐயோ மாப்பிள்ள போன் அடிக்கிறாரே, என்ன பண்றது இப்போ அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஹீரோ கிட்ட, சொல்லுங்க மாப்பிள்ள, அத்தை கீழே இருந்தாங்க, அதனாலதான் என்னால போன் அட்டன் பண்ண முடியல, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வீட்டுல நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த முத்து தான் காரணம். அந்த முத்துவை பிடிச்சு அவங்க கிட்ட இந்த உண்மையை வாங்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, நீங்க பாருங்க சகல, நான் இந்த வீட்டுல இருந்தாலும் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அந்த முத்துவை எப்படியாவது தனியா கொண்டுட்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? மயில சொல்றாரு, சகல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட தீபா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணி இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு அந்த முத்துவ தனியா வர வைக்கலாம், என்ன சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவ பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு, இத பயன்படுத்தியே அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி நேரா மைதிலிய போய் சந்திக்கிறாங்க. மைதிலி நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆயிட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. மைதிலி கேக்குறாங்க, சொல்லுங்க தம்பி, இது வரைக்கும் நீங்க எங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சொல்லுங்க தம்பி அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அந்த அந்த முத்து இருக்கான, அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், அதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, தம்பி இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க, ஆனா கைமாற என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நானும் அத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். இப்போ நீங்களாவே ஒரு உதவி கேக்குறீங்க, அந்த உதவிய நாங்க செய்யாம இருப்போமா? சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த முத்துவை வெளியில கொண்டு வரணும், அவனை எப்படியாவது மிரட்டி அவன்கிட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்கணும். அப்போ அந்த மைதிலி சொல்றாங்க, சரிங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி அந்த முத்துவோட போன் நம்பர் இங்க இருக்கு,
நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர வைங்க. மைதிலியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த முத்துக்கும் ஃபோன் பண்றாங்க. முத்து வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க யார் பேசுறது அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்றாங்க, நான் தான் மைதிலி சொல்றேன், பேசுறேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, மைதிலியா? ஓ நீயாமா, சொல்லுமா. ஆனா அன்னைக்கு அந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்து என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்த, இப்ப என்ன வாலண்டியரா என்கிட்ட பேசுற? மைதிலி சொல்றாங்க, இல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு, சரி உங்களை ஒரு இடத்துல சந்திக்கலாமா? இது கேட்டதும் முத்து ரொம்ப ஆசைப்பட்டு, சரி சரி எங்க சந்திக்கிறேன்னு சொல்லு, நான் உடனே வரேன். மைதிலி சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனீங்களே, அங்கவே நான் வரேன். இதை கேட்டதும் முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அப்படியா, சரி சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, ஆகா அடிச்சதுரா லக்கு, நம்மளை தேடிய ஒரு பொண்ணு வருதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா கிளம்புறாரு. அப்ப சிவனாண்டி முத்துவை தடுத்து, சித்தப்பா எங்க போறீங்க? அப்ப அவரு சொல்றாரு, மவனே ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன்டா. அதுக்கு அவர் கேட்குறாரு, சித்தப்பா நம்ம ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கோம், இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருடா மவனே, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஒரு தடவை தாண்டா தேடி வரும், நீ அமைதியா இருடா, நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தப்பா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ சிவனாண்டி நினைக்கிறாரு, சித்தப்பா எதுவும் பிரச்சனையில போய் மாட்டாம இருந்தா மட்டும் சரி. அப்போ முத்து வந்துட்டு இங்க இருந்து போறாரு. அப்போ நம்ம மைதிலி இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்ண முத்து அந்த இடத்துக்கு போயிட்டு நேரா மைதிலிய பார்த்து, நீ என்ன தேடி வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சொல்லு சொல்லு, என்னை எதுக்காக தேடி வந்திருக்க? இது கேட்டதும் மைதிலி சொல்றாங்க, இல்ல உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் உங்களை தேடி வந்தேன். இது முத்து சொல்றாரு, நீ என்னை தேடி வந்திருக்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, சரி சரி அந்த சிவகாமி இருக்கால்ல, நம்ம ஈஸ்வரியோட அம்மா, அவ இறந்த காரணம் உங்களுக்கு தெரியும்ல? முத்து சொல்றாரு, என்ன என்கிட்ட கேக்குற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மைதிலி சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. இது கேட்டதும் முத்து நினைக்கிறாரு, சரி சரி இவகிட்ட சொன்னா யாருக்கிட்டையும் சொல்லவா போறா, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவரு நேரா நம்ம மைதிலி கிட்ட, இங்க பாரு அந்த பொம்பளை சிவகாமி இருக்கால்ல, அவ இறந்ததுக்கு நான் தான் காரணம், இது மாதிரி அவளோட சாப்பாட்டுல ஒரு பெரிய விஷயத்த கலந்துட்டேன், அதனால அவ அப்படியே போய் சேர்ந்துட்டான். அதுவும் முத நாள் நகை திருடு போனதுக்கும் இவ மேல எல்லாரும் பலி போட்டதுக்கும் சரியா இருந்துச்சு. உடனே எல்லாருமே சேர்ந்து இவதான் அந்த காரியத்தை பண்ணா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதோட எல்லாருக்கும் முன்னாடியே அவ அவமானமும் பட்டுட்டான். அது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோமே அப்படின்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மைதிலி. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் அந்த முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மைதிலி நேரா முத்துக்கிட்ட, டேய் வசமா மாட்டிக்கிட்டியாடா, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. பாவம் அந்த குடும்பத்தை போய் பழி வாங்குறதுக்கு நீ எப்படியெல்லாம் பிளான் பண்ணிருக்க. இப்போ என் மாப்பிள்ளையோட குடும்பமும் ஈஸ்வரி அம்மாவோட குடும்பமும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நீ தாண்டா காரணம். உன்னை இழுத்துட்டு போயிட்டு ஈஸ்வரி அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வச்சா கண்டிப்பா அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு. இது கேட்டதும் முத்து சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன், என்ன விடு அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு உனக்கு எந்த விதத்துல தண்டனையை கொடுத்தா நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு முத்து. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பார்க்க அப்ப ஹீரோ டக்குன்னு முத்துவை பிடிக்கிறாங்க. எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்ததும் நம்ம முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஹீரோ நேரா முத்துவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இவனை விடவே கூடாது, இவனை பத்தின உண்மைய அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, ஏய் இங்க என்னை விட போறியா இல்லையாடா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படி விடுவேன், அத்தை கிட்ட நீ வந்து உண்மையை சொன்னாதான்டா உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு, அத்தை வெளியில வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, யார் அது சத்தம் போடுறது அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அப்போ வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வில்லி வந்துட்டு, என்னடா இது, இவன் சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா முத்துவ பிடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்கிறத பார்த்துட்டு அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயோ, மாமா எப்படி இவனோட கையில சிக்கினாங்க, ஆகா வசமா சிக்கிட்டானே, இப்போ எப்படி வந்து காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா
இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கா, இவனை இப்பவே இந்த இடத்த விட்டு அனுப்புக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. டேய், இங்க பாரு, உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நீ தேவையில்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, போடா வெளியில அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நான் சொல்ற உண்மைய நீங்க கேட்டுக்கணும், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி என்ன நீ உண்மையை சொல்ல போற? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க எதுக்காக பாட்டி குடும்பத்து மேல அவ்வளவு கோவமா இருக்கீங்க? அப்படி கோவமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன். அன்னைக்கு சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு என் பாட்டி தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோவப்பட்டீங்கல்ல. ஆனா பாட்டி காரணமே இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்த முத்து தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இவன் திசை திருப்ப பாக்குறான், கண்டிப்பா இதுக்கும் இவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே இவங்களோட நாடகம். இவங்களுக்கும் உங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது தெரியும், தெரிஞ்சும் இப்படி அமைதியா இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்ல. தான் அம்மா இறப்புக்கு காரணமானவங்களுக்கு இவங்க இப்படி உதவி பண்றாங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ முத்துவை ஓங்கி அரைஞ்சு, டேய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. முத்து நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நான் தான் காரணம் உங்க அம்மா இறந்ததுக்கு, என்னை விட சொல்லி இவனை அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற, நீ தான் காரணமா? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, நான் தான் காரணம் உங்க அம்மா இறந்ததுக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோ சொல்றாரு, எதனால அப்படிங்கிறத சொல்லுடா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உங்க அம்மா கிட்ட முத நாள் நான் தப்ப நடந்துக்க பார்த்தேன். அப்போ உங்க அம்மா வந்துட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டா. அவ மேல உள்ள கோவத்துல நான் அவளோட சாப்பாட்டுல ஒரு விஷயத்த கலந்தேன். இதனால அவ வந்துட்டு இறந்துட்டா. மறுநாள் நடந்த விஷயத்துல அவ மேலதான் எல்லா தப்பும் அப்படின்ட்டு நான் எல்லாருக்கும் முன்னாடி அவ இறந்ததோட அவ மேலதான் தப்பு, அவ இறந்ததுக்கு அந்த பரமேஸ்வரியோட குடும்பம் தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நான் தான் அவளோட சாப்பாட்டுல அப்படி ஒரு ஆபத்தான பொருளை கலந்தது யாருக்குமே தெரியாது. அவ இறந்ததுக்கும் எல்லாரும் அந்த பரமேஸ்வரி மேல பழி போட்டதுக்கும் சரிக்கு சமமா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அப்படியே நைஸா விலகிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். நேரா முத்துவ அலார்னு ஓங்கி அறியிறாங்க. அப்போ என் அம்மா எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரியாம இறந்திருக்காங்க. நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இத்தனை வருஷமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் அந்த சண்முகம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவனை கடைசி நேரத்துல இவன் தான் வந்துட்டு காலி பண்ணியிருக்கான். இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. எங்க அம்மா ரொம்ப பாவம், எதுக்காக இறக்குறாங்கன்னே தெரியாம இறந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவன் தான் காரணம். இப்ப சொல்லுங்க அத்தை, பாட்டி மேலேயா அந்த தப்பு? பாட்டி ரொம்ப இன்னசென்ட். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, ரொம்பவே பாவம் பரமேஸ்வரி. இத்தனை வருஷமா அவங்கள எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் மோசமா பேசியிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இவன் தான். இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்பட்டு முத்துவா அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இவன் பண்ண தப்புக்கு இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, நீங்க மட்டும் இந்த உண்மையை நிரூபிக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு உங்க மேல ரொம்ப ஒரு தப்பான அபிப்பிராயத்துலதான் இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, எது நடக்கணுமோ அதானே நடக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எனக்கு அதுவே போதுட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.